கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, கலங்கி போயிருக்கிறீர்களா? வெட்கப்படுவோம் என்ற ஒரு பயம் இருக்கிறதா? பயப்படாதீருங்கள். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று. ஏனென்றால் நாமெல்லாம் அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆமேன். ரட்சிக்கப்படுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதம் வித்தியாசமாயிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் உங்களை அர்ப்பணியுங்கள், கர்த்தரோடு இசைந்திருங்கள். ஆமீன். அப்பொழுது உங்களுக்கு பயமோ வெட்கமோ ஏற்படாதபடிக்கு கர்த்தர் உங்களை காத்து ரட்சித்து வழி நடத்துவார். ஆம் பிரியமானவர்களே, அர்ப்பணிப்பீர்களா? உங்களுக்காக ஜெபிக்கட்டும். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதித்து அனுகிரகிக்குமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.